ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அந்த வேர்ட்ஸை வந்து போல்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ போல்டு லெட்டர்ஸ்க்கான ஷார்ட்கட் கீயை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட சேனல் நேம் போட்டு இங்கே ஒரு டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ்னு. இதுல கம்ப்யூட்டர்ன்ற வேர்ட்ஸ் மட்டும் போல்டு லெட்டர்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேர்டுக்கு கர்சரை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து மவுஸ்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேர்டு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ கீபோர்ட்ல கண்ட்ரோல் பி இந்த ரெண்டு பட்டனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர்ன்ற வேர்டு மட்டும் போல்டா வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ட் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து போல்டாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு கிடையாது. பேராகிராஃபோ இல்லை எவ்வளோ ஃபுல் டாக்குமெண்ட்டும் வந்து போல்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரேண்டமாக ஒரு டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரேண்டம் டெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ண தெரியாதவங்களுக்கு வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரேண்டமாக ஒரு டெஸ்ட் வந்து 2 பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் 1 கிளிக்லேயே வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோக்கான லிங்க்கையும் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற 2 பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு போல்ட் ஆகிற பேராகிராஃப்க்கும் நார்மல் ஆகிற பேராகிராஃப்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைனில் கர்சரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்து மவுஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பி இந்த 2 பட்டனையும் வந்து சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து போல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் செகண்ட் பேராகிராஃபும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்